பொதுவாக திருவண்ணாமலையிலே 1,00,00,000 இறையடியார்களுக்கு அன்னதானம் செய்தால் காமதேனுவின் தரிசனம் கண்டிப்பாக கிட்டும். இது நிறைய அடியார்கள் பார்த்திருக்கிறார்கள். இது அருணாச்சல புராணத்துடைய மகிமை மகாத்மியம். அதுபோல 3,00,00,000 இறை அன்பர்களுக்கு அன்னதானம் வழங்கியவர்கள் காமதேனுவின் தரிசன பலனை மற்றவர்களுக்கு நீங்களும் அளிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி பார்க்க முடியுமா, செய்ய முடியுமா என்றால் இப்பொழுதும் முடியும். ஆனால் ஒரு படத்தை அனுப்பி வைக்கிறோம். நாம் பார்ப்பது சாக்ஷாத் காமதேனுவின் பட்டியின் பிரத்யக்ஷ தரிசனம். காமதேனு, அதாவது பட்டி, மலை, சபலி, நந்தினி, கொண்டி அப்படிங்கிற அந்த பட்டியினுடைய பிரத்யட்சமான சாக்ஷாத் தரிசனமாகும். இது பெறுவதற்கரிய இந்த தரிசனம் அந்த தரிசனம் பெறும் இறையடியார்கள் அவரவர் வசதியை பொறுத்து குறைஞ்சது 108 1008 குழந்தைகளுக்கு பாலினால் ஆன இனிப்பு பொருள்களை தானமாக அளித்தலால் இந்த அரிய அனுக்கிரகத்தை கண்டிப்பாக உடனடியாக அவரவர்களும் பெறுவார் என்று வாத்தியார் அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார். பர்வதமலையிலிருந்து திருவண்ணாமலையை தரிசிக்க கிட்டும் ஒரு அற்புதமான தரிசனம் தென்கையிலை கும்ப தரிசனம். இந்த தரிசனம் தினமும் பெற்று 1 மணி நேரத்துக்கு குறையாமல் 12 திருமுறை பாடல்களை ஸ்ரீ அகஸ்திய தேவார திரட்டு பதிகங்களை ஓதி வந்தால் வேத பீஜ அக்ஷர ஒலிகள் காதில் ஒலிக்க நீங்கள் கேட்கலாம். நன்றாக தெரியுங்கள். பர்வதமலையிலிருந்து திருவண்ணாமலையை தரிசிக்கணும். அவருக்கு பார்க்குற ஒரு தரிசனத்துக்கு பேர் கும்ப தரிசனம். இந்த தரிசனம் கட்டு 1 மணி நேரத்திற்கு குறையாமல் 12 திருமுறை 12 திருமுறை பாடல்களையும் அல்லது அகஸ்தியர் தேவார திரட்டு பதிகங்களை ஓதி வந்தால் வேத பீஜாட்சர ஒலிகளை காதில் ஒலிக்க கண்டிப்பாக கேட்கலாம். அதுகள் ராம் என்று ஓம் என்று நாம் கேட்பது போல் இப்படி ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் நடக்கின்ற அற்புதமான இடத்தை பற்றி பார்ப்போம்.